morning students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் பேசிக் ஜியோமெட்ரிக்கல் ஐடியாஸ். எக்ஸசைஸ் 4.2 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது கர்வ்ஸ் அப்படினா என்ன, பாலிகன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சைட்ஸ், வெர்டெக்ஸ் அண்ட் டயகோனல்ஸ் அப்படினா என்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ்ஸ் அப்படினா வந்து என்னது, அதாவது எந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லையோ அதை தான் கர்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கர்வ்ஸ் அப்படின்னாலே வளைவுகள் அப்படின்ற அர்த்தம். திங்ஸ் விச் ஆர் நாட் ஸ்ட்ரைட், திங்ஸ் விச் ஆர் நாட் ஸ்ட்ரைட், எது நேராக இல்லையோ அதை தான் கர்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கர்வ்ட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் கர்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ கர்வ்ஸ்லேயே சிம்பிள் கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். சிம்பிள் கர்வ், curve which do not cross themselves, curves which do not cross themselves, அதாவது எந்த ஒரு curve தன்னைத்தானே cross பண்ணலையோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், சிம்பிள் curve அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து curve எடுத்துக்கிறேன். ஸோ இந்த curve வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே கிராஸ் பண்ணி வந்து போகுது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து கிராஸ் ஆயிருச்சு. ஸோ அப்படின்னா இது வந்து சிம்பிள் கர்வ் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து சிம்பிள் கர்வ். ஏன்னா இங்கே கிராஸ் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து என்னன்னு சொல்கிறோம், சிம்பிள் கர்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஓப்பன் கர்வ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் கர்வ் இதோட நேம்லேயே வந்து இருக்கு. ஓப்பன் அப்படின்னா வந்து என்னது, திறந்திருக்கு, மூடி இல்லை அப்படின்ற அர்த்தம் தானே. ஸோ அந்த கர்வ் பார்க்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இங்கே ஓப்பன் ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது, இது வந்து க்ளோஸ் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால இந்த கர்வ் என்னன்னு சொல்கிறோம், ஓப்பன் கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே இது க்ளோஸ்டு கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஸ்டேட்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கர்வு, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால இது பேர் வந்து என்னது, க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது பொசிஷன் இன் அ ஃபிகர். பொசிஷன் இன் அ ஃபிகர், நான் வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் ஃபிகர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த இதில் ஒரு 3 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சி இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஏ வந்து என்னோட ஹவுஸை வந்து குறிக்குது. பாயிண்ட் பி என்னோட காம்பவுண்ட் வாலை வந்து குறிக்குது. பாயிண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா ரோடை வந்து குறிக்குது. இங்கே இப்போ ஏ ஹவுஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹவுஸ் வந்து எங்கே வந்து இருக்கு, காம்பவுண்ட் வாலுக்கு உள்ளதான் இந்த வீடு வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இதை வந்து இன்டீரியர், பாயிண்ட் ஏ லைஸ் இன்டீரியர் டு தி காம்பவுண்ட் வால். இன்டீரியர் அப்படி இல்லைன்னா இன் அப்படின்னு கூட சொல்லலாமா. அதே மாதிரி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் வந்து இருக்கு. ஸோ அதனால இதை வந்து எக்ஸ்டீரியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாயிண்ட் சி இஸ் லையிங் எக்ஸ்டீரியர், இது வந்து அவுட் சைட் தி காம்பவுண்ட் வால். பி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரிங்களா, ஸோ இந்த காம்பவுண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட் வால் எதை வந்து குறிக்குது, பவுண்ட்ரியை வந்து குறிக்குது. இதுதானே வீட்டோட பவுண்ட்ரி. ஸோ வீட்டோட பவுண்ட்ரியை வந்து இது வந்து குறிக்குது. சரிங்களா? இப்போ ரீஜன் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது த ஸ்பேஸ் ஆஃப் இன்டீரியர் ப்ளஸ் தி பவுண்ட்ரி, இன்டீரியரில் உள்ள ஸ்பேஸையும் இன்டீரியர் ஸ்பேஸையும் பவுண்ட்ரியையும், அதாவது பவுண்ட்ரி சுற்றி இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், ரீஜன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ பவுண்ட்ரி இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரீஜன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பாலிகன்ஸை பற்றி. பாலிகன்ஸ், பாலி அப்படின்னாலே எதை வந்து குறிக்கும், மெனி அப்படின்ற டேர்மை வந்து குறிக்கும். பாலினாலே மெனி அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ பாலிகன்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ஸை தான் பாலிகன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ஸ். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், பாலிகன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி, அதாவது இந்த பாலிகானோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் என்டையர்லி ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மேட் என்டையர்லி, முழுமையாக லைன் செக்மெண்ட்ஸால் இது வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். என்டையர்லி ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து தேவை. அதுக்கு மேற்பட்டும் பாலிகன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? மினிமமாக 3 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் பாலிகன்ஸ் வந்து மேக் பண்ணணும்னா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து பாலிகன். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து மொத்தமாக 1 2
த்ரீ லைன் செக்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். இது மூலமாக தான் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, லைன் செக்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வு. அதே மாதிரி மினிமமாக ஒரு 3 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பாலிகன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், ஸ்கொயர், குவாட்ரிலேட்ரல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன்ஸ் தான். அதே மாதிரி பென்டகன், ஹெக்ஸகன். ஸோ இது எல்லாமே என்னது? பாலிகன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது சைடு, வெர்டெக்ஸ் அண்ட் டயகோனல். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து பாலிகன். சரிங்களா? ஸோ இதோட சைட்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்? A, B அண்ட் C. ஸோ இங்கே உள்ள லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். லைன் செக்மெண்ட்ஸ் தான் சைட்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC வந்து என்னது? அதாவது சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா AB அப்படின்றது வந்து ஒரு சைடு. ஸோ இதை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்? மேலே லைன் செக்மெண்ட்ன்றனால மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பார் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து BC அப்படின்றது வந்து லைன் செக்மெண்ட்டு. அதே மாதிரி CA. ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வெர்டெக்ஸ் அப்படின்னா என்ன? மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் பேர் ஆஃப் சைட்ஸ். அதாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தானே இருக்குது, ABC. ஸோ AB அப்படின்றது வந்து ஒரு சைடு, BC அப்படின்றது வந்து இன்னொரு சைடு. ஸோ இந்த சைடு வந்து மீட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் B. இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? வெர்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ மீட்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் சைட்ஸ். மீட்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் சைட்ஸ். இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? வெர்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது AC சைடு ஏசியும் சைட் பிசியும் ஏசிக்கும் பிசிக்கும் காமனாக இருக்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா C. அப்படின்னா C அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெர்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 3 வெர்டெக்ஸ் வந்து இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? வெர்டெக்ஸ் A, வெர்டெக்ஸ் B அண்ட் வெர்டெக்ஸ் C. ஸோ வெர்டிசஸ் என்னெல்லாம் வெர்டிசஸ் வந்து இருக்கு? A, B அண்ட் C. இந்த மாதிரி 3 வெர்டெக்ஸ் வந்து ட்ரையாங்கிளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது adjacent side of polygon அப்படின்னா வந்து என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். adjacentனாலே என்னது? பக்கத்தில் இருக்க சைடு, அதுதான் adjacent side of polygon அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? இப்போது ட்ரையாங்கிள் ABCயே நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது AB வந்து ஒரு சைடா, இந்த AB சைடுக்கு adjacent சைடு வந்து என்னது? அதாவது AB அப்படின்ற சைடுக்கு வந்து adjacent சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று AC, இன்னொன்று வந்து BC. சரிங்களா? ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? adjacent சைடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி adjacent vertex அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ABC அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ vertex A அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இந்த vertex Aக்கு வந்து adjacent vertex வந்து என்னது? vertex B. அதே மாதிரி இன்னொரு vertex இருக்குது, அது வந்து vertex C. சரிங்களா? ஸோ இதே இது வந்து 4-sided polygon அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ABCD அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போது AB இருக்குது பார்த்தீங்களா, ABயோட adjacent சைடு வந்து பார்த்தீங்கன்னா ACயும் BDயும் தான், CD வந்து கிடையாது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி vertex A எடுத்துக்கிறீங்க. vertex Aயோட adjacent vertex வந்து பார்த்தீங்கன்னா Bயும் Cயும் தான், D வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வந்து நினைவு வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம எப்பயும் adjacent அப்படின்னு சொல்லுவோம். சைடு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து சைடை வந்து எழுதணும். இதே இது vertex கேட்டிருந்தாங்கன்னா vertexை வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது டயகோனல். இப்போது நான் வந்து ஒரு பென்டகன் வந்து எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வெர்டெக்ஸ் எப்படி எழுதிக்கிறேன்னா ABCD அண்ட் E அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது A இருக்குது பார்த்தீங்களா, A வெர்டெக்ஸ்க்கு வந்து adjacent வெர்டெக்ஸ் என்னெல்லாம் இருக்குது? Bயும் Eயும். ஸோ இந்த BEயை தவிர்த்து நான் வந்து ஏலேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி அடுத்த வெர்டெக்ஸை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதாவது Dயும் Cயும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோன்னா AD அப்படின்ற லைன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் டயகனல் 1. அதே மாதிரி AC இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டயகனல் நம்பர் 2. சரிங்களா? ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? டயகனல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது 2 பேர் ஆஃப் வெர்டெக்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அது வந்து ஒட்டி ஒட்டி வந்து இருக்கக்கூடாது, அதாவது adjacent சைடில் வந்து இருக்கக்கூடாது.
அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த வேர்டெக்ஸை, ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், டயகனல் ஆஃப் பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை என்னென்ன வச்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து டயகனல் ஆகாது. ஏன்னா ஏபி பக்கத்தில் வேர்டெக்ஸ் பி வந்து இருக்குல்ல, ஸோ இது வந்து டயகனல் ஆகாது. எப்பயும் வந்து ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா?